தற்போதைய செய்தி. அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் பராமரிப்பு தொடர்பான உத்தரவு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தாமாக இந்த வழக்கை முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு. நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாகவும், நாளிதழின் அடிப்படையில், அந்த செய்தியின் அடிப்படையில் இதை வழக்கின் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்படுகிறது என்றும் இது கூறப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் பராமரிப்பு தொடர்பான உத்தரவு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய அதிருப்தி, தலைமை நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதியுடைய அமர்வுக்கூடிய அந்த அதிருப்தி கண்டனங்கள் என்ன சிவா? நிச்சயமாக கோபால், தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டது தொடர்பாக ஏற்கனவே இதனை சீர் செய்ய வேண்டும் என்று 2016ஆம் ஆண்டே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தற்போது வரை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியோடு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு என்பது அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதனை தாமாக முன்வந்து ஒரு அவமதிப்பு வழக்காக எடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வுதான் இந்த வழக்கை இன்றைய தினம் விசாரித்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பட்டியலிட வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் வழங்கக்கூடிய இயந்திரங்களை வைத்து பராமரிப்பது தொடர்பாக 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு தற்போது வரை அமல்படுத்தவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு உத்தரவை அமல்படுத்தி இருந்தால் அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்து அரசு உடனடியாக விளக்கத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு விவரத்தையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தன்னுடைய அதிருப்தியாகவே இந்த வழக்கில் அவர் பதிவு செய்து தொடர்பான அறிக்கையை தான் தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.